இன்றைக்கி நம்ம கிரியாலிட்டி K1 வாங்கி 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதோடைய ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ப்ரைஸிங்லேருந்து இந்த மிஷின் என்ன பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரைஸிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த மிஷின் 60,000 ப்ரைஸிங்கில் நம்மளுக்கு இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்ஸில். அண்ட் நம்ம இங்கே இருக்க இம்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டு நம்ம Wool 3Dயில் கேட்டு நம்ம இந்த மிஷினை 52,000க்கு இந்த ஃபஸ்ட்டு நம்ம K1 வாங்கியிருந்தோம். அண்ட் ரெண்டாவதாக 4 மாதம் கழித்து இதே மிஷினை நம்ம 50,000 ரூபாய்க்கு ரெண்டாவது K1 வந்து நம்ம வாங்கியிருந்தோம். அண்ட் 50,000க்கு ஒர்த்தான மிஷினா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 50,000க்கு ஒர்த்தான மிஷின் தான். ஏன் அப்படின்னா நம்ம கிரியாலிட்டியில் இருக்க V3CE இருக்கட்டும் இல்லை மற்ற மிஷின் ஆகட்டும், அது எல்லாமே ஓப்பனாக இருக்கும். அண்ட் அதோடைய பார்ட்ஸில் இந்த அளவுக்கு கேலிப்ரேஷன் வந்து பெட்டராக இருக்காது. அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேம்பூக்கு கிட்டத்தட்ட 80% குவாலிட்டியும் ரிலையபிலிட்டியும் கொடுக்குற ஒரு மிஷின் தான் நம்ம கிரியாலிட்டி K1. ஸோ இந்த மிஷின் 50,000க்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு மிஷின் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 3D பிரிண்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்து ரெண்டாவது ஒரு மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷினை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் இப்போ இன்னும் 3,000 ரூபா குறைஞ்சி 47,000க்கு இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் கிட்ட பக்கத்தில் இருக்க உங்களுடைய இம்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பீடு. நம்ம K1 பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்பீட் இருக்க மிஷின். அதாவது நம்ம பேம்பூ லேப்ஸில் நீங்கள் இது வரைக்கும் எந்த மிஷின் வந்திருக்கோ அதை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் பிரிண்டருக்கு தேவையான சூப்பரான ஒரு ஸ்பீட் இருக்க ஒரு மிஷின் தான் நம்ம கிரியாலிட்டி K1. அண்ட் இதில் 600 ms டாப் ஸ்பீடுன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டாப் ஸ்பீடு நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம கிரியாலிட்டி இருக்க ஹைப்பர் PLA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பீட் பிரிண்ட்டுக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு PLA மெட்டீரியல் தான் அது. ஹைப்பர் PLAன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக அதுக்காக மேக் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணும் பொழுதும் அதே மாதிரி அந்த கிரியாலிட்டியோடைய ஸ்லைசர் யூஸ் பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பீட் கிடைக்கும். அதாவது 600 ms நம்ம டச் பண்ண முடியும். ஆனால் இப்போ சப்போஸ் நீங்கள் வேறு ஸ்லைசரோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மிஷினில் உங்களுக்கு அதனுடைய பாதி ஸ்பீடு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது 300 ms ஸ்பீடில் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது 300 ms ஸ்பீட். அப்போ இந்த மிஷினை வாங்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்க இந்த மிஷின் நல்ல ஸ்பீடாக பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து 300 ms தான் பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஃபிலமெண்ட் மெட்டீரியல்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்ம கேட்குற பட்ஜெட் வைஸ் பிரிண்டிங்கில் நம்மளுக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் நம்மகிட்ட வந்து கேட்கும் பொழுது அவங்களுக்கான ப்ரைஸிங்கு முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்ஸ் கம்மியாக கேட்கும் பொழுது நம்ம ப்ரீமியம் ஃபிலமெண்ட்ஸுக்கு போக முடியாது. அதாவது ஹைப்பர் PLA ஒரு கிலோ 2,500 rupeesக்கு கிட்ட செல் ஆகுது. அண்ட் நார்மல் PLA ப்ரீமியம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,000 rupees கிட்ட செல் ஆகுது. இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,500 rupees கிட்ட டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்காக நம்ம அந்த 300 ms ஸ்பீடை வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் அது ஒரு நல்ல காம்ப்ரமைஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா உங்களால் ஒரு நார்மல் PLAவே 300 ms ஸ்பீடில் பிரிண்ட் பண்ணும்பொழுது இந்த மிஷின் ரொம்ப சூப்பரான மிஷின் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் பிரிண்டர்ஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க, பேசிக் பிரிண்டர்ஸ் லைக் Ender 3 இல்லாட்டினா ஆங்கர் மேக்கில் Cobra 2 இந்த மாதிரியான மிஷின்ஸை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 50 msலேருந்து நீங்கள் 300 ms பிரிண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஸ்பீடே ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். அதாவது சொல்லப்போனால் இந்த பாக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours 52 minutes. நம்மளுடைய ஸ்லைசரில் காட்டின டைம் வந்து 3 hours 52 minutes. ஆனால் அந்த டைமிங்லேயும் இன்னும் டைம் சேவ் பண்ணி நம்மளுக்கு 3 hours 47 minutesல இந்த பாக்ஸை வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கு கிரியாலிட்டி K1. இதுவே நீங்கள் வந்து ஆங்கர் மேக்கில் இருக்க சின்ன மிஷின்ஸில் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க, இல்லை கிரியாலிட்டியோட CR10ல் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 10 மணி நேரமாவது ஆகும். நான் சொல்கிறது ரொம்ப கம்மியான டைம் தான். கிரியாலிட்டி CR10லேயே அட்லீஸ்ட் 10 மணி நேரமாவது இந்த பிரிண்ட் முடியறதுக்கு டைம் ஆகும். அண்ட் இதை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு நார்மல் பிரிண்டரில், அதாவது CR10 அப்படின்றதே கிட்டத்தட்ட 25,000 30,000 ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த CR10 கம்பேர் பண்ணும்பொழுது இன்னொரு 20,000 போடும்பொழுது அதில் நீங்கள் இந்த ஒரு பாக்ஸை பிரிண்ட் பண்ணி முடிக்கிற டைமிங்கில் நீங்கள் இதில் 3 பாக்ஸஸ் இதே மாதிரி மாடல்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே இது ஒரு அல்டிமேட் மிஷின் தான். உங்களுக்கு தேவைப்படுற ஸ்பீடுக்கு இது கண்டிப்பாக அதை
கொடுத்தே தீரும். அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலையபிலிட்டி தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது ஒரு பிரிண்ட்டை போட்டு எந்த பயமும் இல்லாமல் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலையாக வெளியே போகிறோம், ஆனால் நம்ம பிரிண்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பயம் இல்லாமல் பண்ணுறதுக்கான மிஷின் இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் 50-50 தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது கூட கொடுத்த ஸ்லைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியாலிட்டி ஸ்லைசரில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய பிரிண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை இதனுடைய ஸ்பீடாகட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதனுடைய குவாலிட்டி நமக்கு கிடைக்கிறதில்ல, ரிலையபிலிட்டி கரெக்டாக இருக்கிறதில்ல. அதாவது நீங்கள் கொடுத்த டைமென்ஷன்ஸ்லேயே உங்களுக்கான பிரிண்ட் வரணும், உங்களுடைய அவுட்புட் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேறு ஸ்லைசர்ஸில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தான் இந்த மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அதாவது நாங்கள் என்ன ஸ்லைசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் பேம்பூ ஸ்லைசர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பேம்பூ ஸ்லைசரில் நம்ம K1 ப்ரொஃபைலை ஃபீட் பண்ணி அதுலேருந்து அவுட்புட்ஸை வர G கோட்ஸை தான் நம்ம வந்து இன்ஃபீட் பண்ணி நம்ம அவுட்புட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுலேருந்து வர அவுட்புட்ஸையும் நம்ம நார்மல் கிரியாலிட்டி ஸ்லைசர்லேருந்து சேம் மிஷினுக்கு சேம் நாசில் ஆகட்டும், சேம் நாசிலு, சேம் அந்த லேயர் ஹைட்டு எல்லாமே கொடுத்தோம். நம்மளுக்கு கிரியாலிட்டி ஸ்லைசரில் அதே அவுட்புட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ரிலையபிலிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது இதோடைய அவுட்புட் பெட்டர் குவாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஸ்லைசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிட்டிஸ் இன்னும் சூப்பராக கிடைக்கும். அந்த அளவுக்கு கேப்பபிளான மிஷின் தான் இது. நான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் சொல்கிறேன். கிரியாலிட்டி அவங்களுடைய சாஃப்ட்வேர் செக்மெண்ட்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியே ஆகணும். அவங்க அடுத்ததாக K2+ வேறு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாகவே எனக்கு அது பயமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு கிரியாலிட்டி ரொம்ப பிடிக்கும், கிரியாலிட்டி மிஷின்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம வாங்கினது எல்லாமே இது வரைக்கும் கிரியாலிட்டி மிஷின்ஸ் தான். நான் மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறதே மோஸ்ட் ஆஃப்லி கிரியாலிட்டி மிஷின்ஸ் தான். அண்ட் முக்கியமாக K1 நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க கிரியாலிட்டி சாஃப்ட்வேர்ஸில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நிஜமாகவே இது ஒரு உங்களுடைய கஸ்டமருடைய ரிவ்யூவாக எடுத்துக்கங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னா மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி வரும். நம்ம இது வரைக்கும் நிறைய கிரியாலிட்டி K1 இருக்க பிரச்சனைகளை பற்றி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் அதிகமாக வந்திருக்காது. ஆனால் யூடியூப்பில் வந்து பார்த்துருந்திங்கன்னா நம்ம இதில் நிறைய பிரச்சனைகள், அதாவது நம்மளுடைய நாசில் கிட் ஆகட்டும், இல்லை ரீசெண்டாக வந்து நம்ம டோட்டல் எக்ஸ்ட்ரூடர் ஹெட்டே வந்து லாக் ஆகிருந்தது, அதை எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக விட்டிருந்த அப்டேட்டுக்கு நம்ம எப்படி வந்து பிரிக்கானதை நம்ம எப்படி திருப்பி கொண்டு வந்தோம் அப்படின்ற வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். ஸோ மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரியாலிட்டியில் இருக்க மிஷின்ஸ் வேறு மிஷின், அதாவது கொஞ்சம் மிட்ரேஞ்சு யூஸ் பண்ணுற மிஷின்ஸை விட இதோட மெயின்டெனன்ஸ் கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக வேலை செய்கிறது தான் ஜாஸ்தி. அதாவது உங்களுக்கு மணி ஸ்பெண்ட் ஆகிறத விட நீங்கள் ஃபிசிக்கலாக இந்த மிஷினில் ஒர்க் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் இந்த மிஷினை வாங்கும் பொழுது இதோடைய நாசில் கிட் வந்து அப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது பழைய நாசில் கிட் வந்து அடிக்கடி வந்து அதோடய ஹீட் டெம்பரேச்சர்ஸ் வந்து கரெக்டாக சென்ஸ் ஆகாமல் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. அதனால் ஒரு 2500 கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நாசில் கிட் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் இதுக்கு. அண்ட் ரிலேட்டராக என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டாவது ஒரு மிஷின் வாங்கும்பொழுது இந்த பிரச்சனையை சொல்லி நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நாசில் வந்து நம்ம ரெண்டாவது K1 மிஷினுக்கு நம்ம வாங்கியிருந்தோம். அண்ட் அதை ஃப்ரீயாகவே நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு 2500 செலவாயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமாக கேமரா இன்க்ளூட் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு மிஷினை வாங்கிடுவோம் எப்படியாவது அப்படின்னு சொல்லி வாங்கி அதுக்கப்புறம் அதில் இருந்த அவுட்புட்ஸ் எடுத்து நம்ம அடுத்து கிரியாலிட்டியில் இருக்க நம்ம K1க்கான கேமராவை வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து 4000 rupees பக்கம் வந்துருந்துச்சு, 4500 ஆர் சம்திங் வந்துருந்துச்சு. நீங்கள் ஏன் ப்ரோ கேமரா வாங்கினீங்க, நீங்கள் தான் கிட்டே இருக்கீங்கள, எதுக்கு கேமரா ஃபஸ்ட்டு K1 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா K1 கேமரா வைக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ஏஐ டிடெக்ஷன் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக ஏஐயா இல்லையான்லாம் தெரியாது. ஆனால் அதில் இருக்க சப்போஸ் பிரிண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரிண்ட்டை உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிக்கும். நீங்கள் நெட் கனெக்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வைஃபை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை ரிமோட்டாக அக்சஸ் பண்ணிக்கவும் முடியும், ரிமோட்டாக ஆப்ரேட்டும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அந்த மிஷினை கண்டுக்கவே இல்லைனாலும் சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிலமெண்ட் வேஸ்ட் ஆகிறதுலேருந்து அது கண்டிப்பாக தடுக்கும். இன்னொன்று அது டோட்டலாக பிரிண்ட்டை ஸ்டாப் பண்ணாது, ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் அந்த பிரிண்ட் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ரெஸ்யூம் பண்ணி கரெக்டாகவும் கொண்டு போய்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறமாக இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட இதுக்கு 20-30 நாசில் வந்து மாற்றிருப்போம். அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம நாசிலை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய பிரிண்ட்ஸ் நல்லா வரும். அதே மாதிரி நிறைய நாசில் கிளாகிங்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம நாசில்ஸை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அண்ட்
இதனுடைய நாசில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் நாசில். அதுக்கப்புறமா நம்ம நிறைய வாங்கினது அமேசான் இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நாசில் இல்லை லோக்கலில் இல்லை இருக்க இம்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்மளுக்கு நாசில் வந்து பிராஸ் நாசில் தான் கிடச்சிக்கிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு பையர் கிடச்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஹார்ட் அண்ட் ஸ்டீல் நாசில் வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் அதனுடைய ரிவ்யூ வந்து இன்னொரு நாள் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஹார்ட் அண்ட் ஸ்டீல் நாசிலுக்கும் பிராஸ் நாசிலுக்கும் என்ன வித்தியாசம், அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது, ஒரு மாதம் வரைக்கும் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ செக் பண்ணிட்டு ஃபுல்லாக ரிவ்யூவாக உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். அண்ட் டோட்டலாக இதுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம செலவு பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமாக நம்ம இன்னொரு மெயின்டெனன்ஸ் என்ன பண்ண வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நாசிலை மாற்றும் பொழுதோ நீங்கள் இன்புட் ஷேப்பிங்கும் ஆட்டோ பெட் லெவலிங்கும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மற்ற மிஷின்ஸை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பெட் லெவலிங் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைடில் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது CR10 ஆகட்டும் இல்லை கோப்ரா 3 ஆகட்டும், அந்த பெட் லெவலிங்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆட்டோ பெட் லெவல்னு. பட் அது அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இல்லைன்னு அந்த மிஷின் வச்சுருக்கவங்க சொல்லும் பொழுது நிஜமாகவே எனக்கு அவங்கள பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கிரியாலிட்டி K1 பொறுத்த வரைக்கும் பெட் லெவலிங்கிறது ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ஜஸ்ட் கிளிக் த பட்டன், அவ்வளோதான். ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா போதும், 10 நிமிஷத்தில் அதுவே ஆட்டோ பெட் லெவல் பண்ணி கொடுத்துரும். எனக்கு தெரிஞ்சு பெட்டில் லெவலிங்கில் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. 6 மாதமாக நான் அந்த மிஷினை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மிஷினை டோட்டலாக எவ்வளோ ரன் டைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 டேஸ் ரன் டைம் மட்டுமே நம்ம இதை பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வாங்கி 6 மாதத்தில் 70 நாள் இந்த மிஷினை 24 ஹவர்ஸ் ரன் பண்ண மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதோடைய டேட்டாஸ் எல்லாமே நாங்கள் வந்து கிரியாலிட்டி க்ளவுட்லேருந்து தான் எடுத்தோம். அதுக்கப்புறமா இப்போது நம்ம இதை பேம்புவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் இது ரொம்பவே அஃபோர்டபுளான மிஷின். இன்னொன்று ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் பேம்புவோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாசிலை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதுவே கிரியாலிட்டி K1க்கு வந்து பார்த்திங்கன்னா நாசிலுடைய ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 150 ரூபா இல்லை 100 ரூபாய்க்கு நம்ம பிராஸ் நாசில் கிடைக்கும். ஆனால் ஹார்ட் அண்ட் ஸ்டீல் நாசில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ரேஞ்சில் இருக்கும். ஆனால் நீங்கள் சப்போஸ் பேம்பு லேப்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய நாசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 ருபீஸாக தான் ஆகும். மினிமம் நான் சொல்கிறது, நீங்கள் லோக்கல் பையர்ஸ்லேருந்து வாங்கும்போது ஒரு 500 ஆகும். ஆனால் அதுக்கு மேலே தான் இருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷின் பேம்புவோட ரொம்ப ஈஸியான மிஷின். ஈஸியாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். இதிலேருந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் இதை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் பேம்பு மிஷின்ஸ்க்கு நீங்கள் மூவ் ஆனீங்கன்னா நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3D பிரிண்டிங்கில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் 3D பிரிண்டிங் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் தயங்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.